ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக தேர்தல் திருவிழா தமிழகத்தில் வாக்குப்பதிவு தொடங்கியது என்றே குறிப்பிடலாம். 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் வீடு தேடி சென்று தபால் வாக்குப்பதிவு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் இன்று காலை தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த வாக்குகளை பாதுகாப்பு அறையில் வைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான டாக்டர் இரா சுகுமார் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். இது குறித்த விவரங்களை பார்த்தோம் என்றால் ஷர்மிளா, தமிழகத்தில் வருகிற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளன. இதையடுத்து 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் வீடு வீடாக சென்று இன்று முதல் தபால் வாக்குப்பதிவு செய்யப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ராதாபுரம் மற்றும் நாங்குநேரி என 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிகளில் 1401 பேரும், அம்பை சட்டமன்ற தொகுதியில் 1124 பேரும், பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 879 பேரும், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 1294 பேரும், ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் 1329 பேரும் என மொத்தம் 6027 மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தபால் வாக்கு கோரி விண்ணப்பித்திருந்தனர். இன்று முதல் தொடர்ந்து 3 நாட்கள் வீடு வீடாக சென்று அவர்களிடம் தபால் வாக்குப்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று காலை, ஏன் தமிழகம் முழுவதுமே அந்த பணி இன்று தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இதற்காக மாவட்டம் முழுவதும் மற்றும் 75 குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான வாக்கு பெட்டிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் தொகுதி வாரியாக குழுவினர் அந்த பெட்டிகளுடன் புறப்பட்டனர். இவர்களிடம் வாக்குப்பதிவு செய்வதற்காக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 18 குழுக்களும், அம்பையில் 16 குழுக்களும், பாளையில் 14 குழுக்களும், நாங்குநேரியில் 12 குழுக்களும், ராதாபுரம் தொகுதியில் 15 குழுக்களும் இந்த பணிகளை மேற்கொண்டனர். இந்த குழுவில் தாசில்தார், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இடம்பெற்றிருந்தனர். இந்த குழுக்களுக்கு தாசில்தார், துணை பிடிஓ அந்தஸ்தில் ஒருவர் மண்டல அலுவலராக செயல்பட்டார். மேலும் ஒரு நுண் பார்வையாளர், ஆயுதம் தாங்கிய போலீஸ்காரர் மற்றும் வீடியோகிராபர் அடங்கிய குழுவினர் வாக்காளர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று இந்த வாக்குப்பதிவை மேற்கொண்டனர். 3 நாட்கள் நடக்கும் இந்த பணியில் அந்தந்த தினங்களில் பதிவான வாக்குகள் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் வைத்து அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறையில் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கலெக்டர் தெரிவித்தார். இதுவரை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 14 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கலெக்டர் சுகுமார் தெரிவித்தார். மேலும் இந்த பணியின் போது அந்த பூத் ஸ்லிப் வழங்கும் பணியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை QR கோடு வசதியுடன் வாக்குச்சாவடி எண், வரிசை எண் அனைத்தும், வாக்காளர் பெயர் அனைத்தும் தெளிவாக தெரியும் வகையில் மிகப்பெரிய எழுத்துக்களில் அச்சிடப்பட்டிருப்பதாகவும் திருநெல்வேலி மாவட்ட வாக்காளர்கள் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் 1950 என்ற எண்ணில் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் எனவும் கலெக்டர் சுகுமார் தெரிவித்தார். இந்த வாக்குப்பதிவு இன்று தொடங்கிய நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் திருவிழா இனிதே தொடங்கியது என்றே குறிப்பிடலாம். ஷர்மிளா.